இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கடந்த 5 வருஷமா தமிழ்நாட்டுல சிறந்த தொகுதியா நம்ம தொகுதி இருந்திருக்கு. அது உங்களுக்கே தெரியும். இந்த தொகுதிக்காக எங்க அப்பா சட்டமன்றத்துல நிறைய பேசிருக்காரு. நல்ல நல்ல திட்டங்களை இங்க கொண்டு வந்திருக்காரு. எங்க அப்பா இந்த தொகுதிக்காகவும் ஓடி ஓடி உங்களுக்காகவும் உழைச்சிருக்காரு. நீங்க அதே வாய்ப்பை எனக்கு கொடுங்க. நீங்க கொடுப்பீங்களா? இந்த சமூகத்தையும் சீவி சீர்படுத்துற சின்னம் ரொம்ப எளிமையான சின்னம். போடுங்கம்மா ஓட்டு, போடுங்கம்மா ஓட்டு, போடுங்கம்மா ஓட்டு. உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு, போடுங்கம்மா ஓட்டு, போடுங்கம்மா ஓட்டு, உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு, போடுங்கம்மா ஓட்டு, போடுங்கம்மா ஓட்டு. வாங்கம்மா. அம்மா இந்தாங்க, ஈஸ்வரமூர்த்திக்கு ஓட்டு போடுங்க. சரிம்மா, கண்டிப்பா உங்க ஓட்டை எங்களுக்கு தான். கண்டிப்பாம்மா. உங்க 2 பேரையும் பார்த்தா சிவன் பார்வதி மாதிரியே இருக்கீங்க. அவ்வளவு பொருத்தமா இருக்கீங்க. இவருக்கு யாரும் ஓட்டு போடாதீங்க. இவரை இந்த தேர்தல்ல மண்ணை கவ வைக்கணும். செய்வீங்களா? நிறுத்துங்க. சொன்ன உங்க அப்பா எங்க கேக்குறாரு? அதிர்ஷ்டம் இல்லாதவள நம்பினார்ல, இவருக்கு நல்லா வேணும். இவளை நம்பினா ஜெயிச்சிடலான்னு வழிய வழிய வண்டியில ஏத்தினார்ல, இப்ப தொகுதி முழுக்க அவமானப்பட்டு ஒத்த ஓட்டு கூட கிடைக்காம போக போகுது. அது மட்டும் இல்ல, எனக்கு எதிரா மக்களை திசை திருப்பறதுக்காகவும் அனுதாப ஓட்டு வாங்கறதுக்காகவும் இவர் அவரோட மருமக துளசிய களத்துல இறக்கிருக்காரு. அந்த மருமக யாருன்னு தெரியும்ல? அவங்க வேலை பார்த்த முதலாளிய அவங்க சொத்து மேல ஆசைப்பட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுத்தாங்க. இந்த துளசியோட கெட்ட நேரத்தினால கடைசி நேரத்துல அவர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. ஆனாலும் சொத்தை விட்டுட கூடாதுன்னு அவர் பொண்ண இவங்க கூட்டிட்டு வந்து வளர்க்கறாங்க. இத்தனைக்கும் முறைப்படி தத்தெடுக்கவும் இல்ல. அதுவும் பத்தாம சொத்து வெறி புடிச்சு எனக்கு பேசி முடிச்ச வெற்றியையும் மயக்கி அவங்க கழுத்துல தாலி கட்ட வச்சாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து எனக்கு எதிரா ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஓட்டு போடுவீங்களா? போடுவீங்களா? நீங்க எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுவீங்க? நாம சொல்லி கொடுத்தத கரெக்டா சொல்றா துளசி. இந்த எலெக்ஷனோட உனக்கு ஒரு முடிவு வந்துருண்டி. ஒரு பொண்ணுக்கு எந்த கொடுமையெல்லாம் செய்யக்கூடாதோ அது எல்லாத்தையும் இந்த ஈஸ்வரமூர்த்தி செஞ்சாரு. ஏன் மேல போய் கேஸ் போட்டு என்ன ஜெயில தள்ளினாரு. நீதியும் நேர்மையும் ஏன் பக்கம் இருந்ததுனால நான் விடுதலையாகி இன்னைக்கு உங்க முன்னாடி நின்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பாதிக்கப்பட்டவ. பெண்களுக்கு எதிராக நடக்கிற
அநீதிக்கு தமிழக மக்கள் எப்பவும் சரியான தீர்ப்பை தான் சொல்லிருக்கீங்க. இது கண்ணகி பிறந்த மண்ணு, நல்ல தீர்ப்பு கிடைக்கும்னு உங்களை நம்பி வந்திருக்கேன். என்னை கை விட்டுடாதீங்க. உங்க ஆதரவு மொத்தமும் எனக்கு வேணும். செய்வீங்களா? சின்னம் என்ன? தம்பி போப்பா. ஐயோ, அவ இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சுட்டா அத்தை. மீனா என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஏங்க ஏன் கோவப்படுறீங்க? இவ அங்க நடந்ததை தானே சொல்லிட்டு இருக்கா. போன்ல உங்க தலைவர்கிட்ட பதில் சொல்ல முடியாம தவிக்கிறீங்கல்ல, அதுக்கெல்லாம் காரணம் யாரு? தோ இவ தானே. எதிரிய கூட நம்பிடலாம், இவளெல்லாம் நம்பி அரசியல் பண்ணலாமா? நீ சொல்லு மீனா. ஐயோ, என்ன சொல்றது? அங்க மாமாவுக்காக கூடின கூட்டம் அனுதாபப்பட்டு திவ்யா பக்கம் சாஞ்சிருச்சு. ஏண்டி போதுமா? உன்னை என் புருஷன் நம்பினதுக்கு இது மட்டும் தான் செய்வியா, இல்ல இன்னும் வேற ஏதாவது செய்வியா? அத்தை எதுவும் பேசாத. நீயே தேவையில்லாம தான் இந்த வீட்ல ஒட்டிட்டு இருக்க. இந்த குழந்தைய வேற கூட வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கல்ல. வந்ததும் சரியில்லை, நான் பெத்து வளர்த்ததும் சரியில்லை. எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என் குடும்ப மானத்தை வாங்கிட்டீங்கல்ல. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. எதிரில இருக்கிறவன் நம்ம மேல 1000 குற்றச்சாட்டுகளை வைக்கதான் செய்வான். அதுக்கெல்லாம் பயந்துகிட்டு பதில் சொல்லிட்டு இருந்தோம்னு வைங்க, இந்த அரசியல்ல என்னைக்குமே ஜெயிக்க முடியாத. நீங்க விடுங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். இன்னும் 10 நாள்ல எலெக்ஷனே முடிய போகுதுடா. உங்க அப்பா தோக்குறத தான் நீ பார்க்க போற. அபிராமி, ஏங்க எனக்கு பயமா இருக்குங்க. நீங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா அவகிட்ட சொல்லி இந்த குழந்தைய எங்கேயாவது கொண்டு போய் விட்டுற சொல்லுங்க. இல்லனா நடக்கிறது வேற. தியா, ஏய் பதில் சொல்லிட்டு போடி. ஏய் என்னங்க யோசிக்கிறீங்க? நான் எப்படி ஜெயிக்கிறதுன்னு யோசிக்கிறேன். நீ பாட்டுக்கு எதுவும் புதுசா பிரச்சனைகளை பெற்றுக்கத. எதிரிய கூட நம்பிடலாம், இவளெல்லாம் நம்பி அரசியல் பண்ணலாமா? நீயே தேவையில்லாம தான் இந்த வீட்ல ஒட்டிட்டு இருக்க. இந்த குழந்தைய வேற கூட வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கல்ல. நீங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா அவகிட்ட சொல்லி இந்த குழந்தைய எங்கேயாவது கொண்டு போய் விட்டுற சொல்லுங்க.